பொதுவாக நாம் தங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வசனம் சொல்வது உண்டு. என்கிட்ட ஒரு குந்துமணி தங்கம் கூட இல்லை, இல்லைனா எப்படியாவது நான் ஒரு குந்துமணி தங்கமாவது வாங்கணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு. அது என்ன தங்கத்தை குந்துமணியோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. பண்டைய காலத்தில் எல்லாம் நாணயங்கள் வருவதற்கு முன்னால் ஒரு பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் தங்கக்கட்டிகள் பயன்படுத்தப்பட்டன. அப்போ அந்த தங்கக்கட்டிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எடையாக இருந்ததினால் அதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அதனால் தங்கத்தினுடைய எடையை கண்டுபிடிப்பதற்காக தராசுகள் கொண்டு வரப்பட்டன. அப்போ அந்த தங்கத்தினுடைய எடையை மதிப்பீடு செய்வதற்கு தராசில் விதைகள் பயன்படுத்தப்பட்டன. ஒரு தட்டில் தங்கக்கட்டியும் இன்னொரு தராசு தட்டில் விதைகளும் பயன்படுத்தப்பட்டன. எத்தனைகள் விதைகள் இருக்கிறதோ அத்தனை எடை தங்கத்தை குறிப்பிட்டார்கள். இப்படி விதைகள் பயன்படுத்தப்பட்ட பலவிதமான விதைகளில் முக்கியமான 3-4 விதைகளுள் ஒன்றுதான் இந்த குன்றிமணி. அதுதான் காலப்போக்கில் குந்துமணி என்று மாறிவிட்டது. இதை தவிர கிருஷ்ணலம், தண்டுலம், மாஷம், கிழஞ்சு போன்ற விதைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டன. அதனால தான் இன்று வரைக்கும் குந்துமணி தங்கம், 50 கிழஞ்சு பொன் போன்ற அளவைகள் எல்லாம் இன்னும் பயன்பாட்டில் இருந்து கொண்டு வருகிறது.